சுரைக்காய் பாயாசம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் சுரைக்காய் எடுத்திருக்கேன். இதை கழுவி கட் பண்ணிவிட்டு அதோட தோலை நம்ம சீவி எடுத்துக்கலாம். இதில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட தோலில் கூட நிறைய சத்துக்கள் இருக்குது. டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் க்யூர் பண்ணும். நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சீவினதுக்கப்புறமா இந்த தோலை தூக்கி போடாமல் நம்ம பீர்க்கங்காய் தோல் சட்னிலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுலேயும் சட்னி செய்யலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற இந்த விதை பகுதியும் நம்ம எடுத்துடணும். இதையும் நம்ம சட்னியில் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். எல்லா பீசஸும் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இது கேரட் துருவுற மாதிரி ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் இல்லைன்னா சின்ன சைஸாக கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். துருவினதுக்கப்புறமா அதுலேருந்து நிறைய தண்ணி விட்டுருக்கோம். அதெல்லாம் வடிகட்டுறதுக்காக ஒரு பவுலில் காட்டன் துணி இல்லைன்னா மஸ்லின் கிளாத் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்கிற சொரக்காவை சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சொரக்காய் ஒரு நீர் காய்கறின்றதுனால உள்ளே நிறைய ஜூஸ் இருக்கும். இது வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. இது உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கம்மியான கேலரிஸ் தான் இதில் இருக்குன்றதுனால நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப கூட இதை எடுத்துக்கலாம். இது உங்கள் டீடாக்ஸ் ட்ரிங்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் இதை நம்ம சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் வெளியேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிற சொரக்காய் ஜூஸ் கூட கொஞ்சமாக லைம் ஜூஸ், ஒரு பிஞ்ச் உப்பு, டேஸ்ட்டுக்காக இஞ்சி துருவி சேர்த்துக்கிறேன். நார்மல் இஞ்சி கூட சேர்க்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காய்கறியிலேருந்து எடுக்கிறதுனால ஏதாவது பச்சை வாசனை வரும்லாம் நினைக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ரெசிபி இந்த வீடியோடவே அட்டாச் பண்ணுறேன். இந்த ஜூஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். பிழிஞ்சதுக்கப்புறமா இந்த சொரக்காவை இந்த மாதிரி கையில் உதுத்து விட்டுருங்க. இல்லைன்னா மொத்தமாக சேர்ந்துக்கும். கொஞ்சமாக பாதாம் முந்திரி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் சுடு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து உருகினதும் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற சொரக்காவை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நெய்யிலே வறுத்துக்கோங்க. இதில் இப்போ 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் காய்க்காத பால் ரெண்டுமே சேர்க்கலாம். ஏன்னா நம்ம இதை கொதிக்க வைக்க தான் போகிறோம். பால் சேர்த்ததுக்கப்புறமா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பால் நல்லா கொதித்து வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த பாதாம்லேருந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு முந்திரியோடு சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாதாம் முந்திரி இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது பாயசம்க்கு நல்ல திக்காக க்ரீமியாக ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டான்னா வெறும் பால் மட்டும் வச்சு செஞ்சுக்கலாம். சொரக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சைட்லலாம் இந்த மாதிரி க்ரீமியாக செட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் எடுத்து விட்டு கிண்டிகிட்டே இருங்க.
இனிப்புக்காக கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கிறேன். இது 210 கிராம் இருக்கும். இது அளவான ஸ்வீட்னஸ் இருந்தது. எக்ஸ்ட்ராவாக நான் சுகர் எதுவும் சேர்க்கல. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ இருந்ததுன்னா அதில் ஒரு பிஞ்ச் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் இதோட சேர்த்து கலந்து விட்டுருங்க. சூப்பர் க்ரீமி சொரக்காய் பாயாசம் ரெடி. இது ஒரு வெஜிடபிள் யூஸ் பண்ணி பண்ணதுன்றது நம்பவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இது நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி கூட சாப்பிடலாம். குல்ஃபி டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.